இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, மீண்டும் ஒரு நாளில் மீண்டும் ஒரு இறை வார்த்தை. ஆண்டவர் இந்த புதிய நாளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த காலை வேளையிலே நன்றி உள்ள மக்களாக, உமக்கு நன்றி சொல்லுகின்ற மக்களாக, எந்த சூழலிலும் உமக்கு மகத்துவம், ஆராதனை, மாண்பு அனைத்தையும் உமக்கு தந்து நன்றி செலுத்துகின்ற மக்களாக இந்த மக்கள் என்று இருக்கின்றார்கள். இவர்களை கண்ணோக்கும், இவர்களுடைய இதே வேண்டுதல்களை நிறைவேற்றி தாரும். இவர்களுடைய எதிர்காலத்துக்கு வெளிச்சமாக இரும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 16ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. நிறை மகிழ்ச்சி, பேரின்பம் இவை கடவுளிடம் உண்டு. ஒரு கார் வாங்குகிறோம், எதற்காக? மகிழ்ச்சிக்காக. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வெகுவாக செல்ல முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். நல்ல உணவை தேடி சென்று உண்கின்றோம், காரணம் அது மகிழ்ச்சி தருகின்றது. நல்ல ஒரு வீடு, அது வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றது, நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அன்புமிக்கவர்களே, காலை முதல் மாலை வரை உழைப்பது மனிதன் மகிழ்ச்சிக்காக, அமைதிக்காக. இது சாதாரண மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சி, சிறு சிறு பொருட்கள் தருகின்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி தற்காலிகமானது. நிரந்தரமான நிறை மகிழ்ச்சி ஒன்று இருக்கின்றது, அது கடவுளிடம் இருக்கின்றது. நிறைவான மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி, அது கடவுளால் மட்டும்தான் தர முடியும். அது தற்காலிகமானது அல்ல. இந்த நேரத்திலே வந்து அது மீண்டும் மறைந்து போவது அல்ல. மாறாக அது நிறைவாக நிலைத்திருக்கக்கூடிய, என்றுமே மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைவான மகிழ்ச்சி, அது கடவுளின் பாதத்தில் இருக்கின்றது. நிறை மகிழ்ச்சி மட்டும்தான் ஒருவரை வாழ வைக்க முடியும், வாழ்க்கையை தர முடியும். எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையை கேட்போம். அதோடு இணைந்து வாழ்வின் வழியை அறியச் செய்வதும் இந்த மகிழ்ச்சி தான். இந்த உலகத்தில் நான் எதற்கு பிறந்தேன், எங்கு செல்லுகின்றேன், எதை செய்கின்றேன், எப்படி செய்கின்றேன் என்று அறியும் போது நிறை மகிழ்ச்சி நமக்குள் கிடைக்கின்றது. பேரின்பம் அக்களித்து தள்ளுகின்றது. அதுபோல இந்த உலகத்தில் தருகின்ற இன்பங்கள் சிறிய சிறிய இன்பங்கள், இது தற்காலிகமானது. ஆனால் பேரின்பம் கடவுளிடம் உள்ளது. எனவேதான் அனைவரும் கடவுளை நாட வேண்டும், நாடி தேட வேண்டும். ஏனென்றால் பேரின்பம் ஆண்டவரிடமே உள்ளது. எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையை ஆண்டவர் நமக்கு நிறைவாழ்ச்சி, ஆண்டவர் நமக்கு நிறை மகிழ்ச்சி தர வேண்டும், அவர் நமக்கு பேரின்பத்தை தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோம். இந்த இறைவார்த்தை நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இந்த இறைவார்த்தையிலிருந்து உங்களுக்கு பேரின்பமும் நிறை மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.